இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபைன் ஸ்பேஸ். கன்ஃபைன் ஸ்பேஸை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க் எடுக்கிறோம் நீங்களே, அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எந்தெந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுவோம் அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா சைட் ஓரியன்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஷாப் ஓரியன்டா இருக்கும். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா சைட் மெயின்டெனன்ஸ், அதாவது பிளான்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். இந்த சைட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா நம்ம பம்புக்கு லூப் ஆயில் செக் பண்றதுல இருந்து சின்ன சின்ன கிரீசிங் பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம அங்க வச்சுக்கணும். பெரிய ஒர்க், அதாவது நம்ம பம்பு ஓவராலிங்க அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நடக்கும்போது நம்ம ஒர்க் ஷாப் எடுத்துட்டு வந்துருவோம். அது இல்லாம ஒரு பெரிய கம்ப்ரஸர், ஒரு டர்பைன், கேஸ் டர்பைன் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படி இப்போ இதுல வெல்டிங் இதுல வச்சு பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேப்ரிகேஷன் யார்டில் வச்சு பண்ணுவோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒர்க் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள ஏரியாவா இதை ஒரு டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அது எந்தெந்த இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எக்யூப்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஏரியா. அந்த ஏரியால போயிட்டு நம்மளால ஒர்க் பண்ணணும்னு வைங்களேன், அது ஒரு ஒர்க்கிங் ஸ்பாட் கிடையாது. அந்த ஒர்க்கிங் ஸ்பாட் இல்லாத இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி கன்ஜஸ்டடான ஏரியா, இந்த மாதிரி நம்மளால கண்டினியூவா தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாத ஏரியாஸ், இதனால ஹசார்டஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாஸ், இந்த மாதிரி ஏரியாஸை டிஃபைன் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது கன்ஃபைன் ஸ்பேஸ் சொல்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, the confined space also has limited or restricted means for entry or exit. It is not designed for continuous occupy. அதாவது இந்த கன்ஃபைன் ஸ்பேஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ட்ரி எக்ஸிட் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். ரெண்டாவது இது கண்டினியூஸா ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற இடமா இருக்காது. இதை எதுக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஏரியால நம்ம போய் ஒர்க் பண்ற மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கணும். ப்ராசஸ் ஏரியான்னு சொல்லும் போது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டோரேஜ் டேங்கா இருக்கலாம், ஒரு காலமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வெசலா இருக்கலாம். இந்த மாதிரி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா இது மேன் பவர் போயிட்டு உள்ள ஆக்குபை பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராசஸ் ரிலேட்டடா நம்ம டிசைன் பண்ணது. அப்ப அந்த இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்றோம். இதைதான் கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்னு சொல்றது இப்போ ஒரு என்ட்ரி, அதாவது ஒரு என்ட்ரி வழியா தான் உள்ள போகணும். இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த டேங்க் எடுத்துக்கிங்கன்னு, இந்த டேங்க் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா இந்த டேங்குக்குள்ள போகணும்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேன் ஹோல். இந்த மேன் ஹோல் வழியா தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கிட்டு அதே மேன் ஹோல் வழியா தான் வெளியே வருவோம். இதுதான் பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிங்கிள் எக்ஸிட்னு சொல்றது. ரெண்டாவது இந்த ஏரியா, அதாவது இது ஒரு க்ளோஸ்டான வெசல். இந்த வெசலுக்குள்ள நம்மளால ஒர்க் பண்ணணும்னு வைங்களேன், நம்மளுக்கு சஃபிஷியன்ட் ஏர் இருக்கணும். அதாவது ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த ஏரியால கண்டினியூவா ஒர்க் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு தேவையான சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸோடி இந்த ஒர்க்ல என்னென்ன அசார்டஸ் இருக்கு, அதை எப்படி எப்படி பண்ணணுங்கிறதுக்கான இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒர்க்கை எப்படி பர்ஃபார்ம் பண்றதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசார்டஸ் இருக்கும். எந்த ஒரு ஒர்க்லயுமே உங்களுக்கு அசார்டஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம கன்ஃபைன் ஸ்பேஸ் எடுத்துட்டோம். இந்த கன்ஃபைன் ஸ்பேஸ்ல அதாவது ரொம்ப பேசிக்கான அசார்டஸ், அதாவது ஒவ்வொரு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அசார்டஸ் இருக்கும். இதுல என்னென்ன அசார்டஸ் பேசிக்கா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி. ஆக்சிஜன் டிஃபிஷியன்சின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனுடைய லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். எதனால பாத்தீங்கன்னா இது உள்ள அன்வான்ட் கேசஸ், ப்ராசஸ் கேசஸ், இந்த மாதிரி கேசஸ் உங்களுக்கு ஆக்குபை பண்ணி இருக்கக்கூடிய இடம். அதை நம்ம ஃப்ளஷிங் பண்ணி வெண்டிங் பண்ணி கிளியர் பண்ணி வச்சிருப்போம். அந்த இடத்துல நம்மளுக்கு உள்ள ஆக்சிஜன் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்காது. ஓகேங்களா, அதனால பாத்தீங்கன்னா அங்க ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்கும். ரெண்டாவது புவர் லைட்டிங். இது நான் முன்னாடியே சொல்லினேன் ப்ராசஸ் ஏரியான்னு. அதனால பாத்தீங்கன்னா உள்ள லைட்டிங் எதுவுமே இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்த பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இருட்டாதான் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டாவது ஃபாலிங் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்க ஒரு வெசலுக்குள்ள இறங்குறீங்க, அந்த வெசல்ல மேல, அதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு இறங்குவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெசலுடைய டாப் ரூஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ட்ரையான மெட்டீரியல்ஸ் நம்ம மேல விடலாம், இல்ல மேல ட்ரேஸ் இருக்கும்.
அந்த ட்ரேஸ்ல இருந்து அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது நம்ம மேல விடலாம். ஏன் ஈவன் வந்து ட்ரேஸே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹசார்டஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் அட் ஹைட். இப்போ ஒரு காலம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டேங்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒர்க்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து மேனுவேக்குள்ள போனோம்னா டாப் மேனுவேல் இருந்து தான் போவோம். அப்போ கீழே இருந்து, அதாவது கிரவுண்ட் லெவல் எலிவேஷன்ல இருந்து மேல வரைக்கும் போய் அதுக்குள்ளதான் நம்ம வந்து இறங்குவோம். அப்ப இதுல வந்து கன்ஃபைன்ட் ஸ்பேஸும் இருக்கு, ஒர்க்கிங் அட் ஹைட்டும் இருக்கு. அதே இது டேங்கோடைய ஒர்க் பாத்தீங்கன்னா உள்ள வந்து கிரவுண்ட் லெவல் கிட்ட தான் உங்களுக்கு வந்து மேன்வே இருக்கும். ஆனா உள்ள ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கஃபோல்டிங் போட்டிருப்பாங்க. ஸ்கஃபோல்டிங் மேலதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, இதனால பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபாலிங் ஹசார்டஸ், அதாவது நம்ம மேல இருந்து கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா டாக்ஸிக் கேஸ் எக்ஸ்போஷர். இப்போ ஒரு காலம் இல்ல டேங்கு ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இதுல வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பல நாசில்ஸ் இருக்கும். இந்த பல நாசில்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேஷன் பண்ணிருக்கணும். அப்படி ப்ராப்பரா நம்ம வந்து ஐசோலேஷன் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக் கேஸ் வந்து எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, இந்த வெசல்ஸை வந்து நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணி மெயின்டெனன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ராப்பரா வெண்டிங் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து H2S வந்து நார்மலா வந்து ஹெவியர் மெட்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்கும். நம்ம மேல் லெவல்ல மட்டும் செக் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அக்குமுலேட்டா இருக்கக்கூடிய கேசஸ்னால கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பேசிக்கா கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஹசார்டஸ்ங்க. பாத்துங்க, ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி, புவர் லைட்டிங், ஃபாலிங் ஹசார்டஸ், ஃபாலிங் ஆப்ஜெக்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் அட் ஹைட், அப்புறம் டாக்ஸிக் கேஸ் எக்ஸ்போஷர். இது வந்து ஹசார்டஸ்ல வந்து கொண்டு வந்துருவோம். ரெண்டாவது, இந்த ஹசார்டஸை வந்து நம்ம வந்து எப்படி கவுண்டர் மெஷர் பண்ணி கொண்டு வர முடியும் சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஐசோலேஷன் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஒர்க்குமே இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ரல் பிளைன் அப்படின்னா டெயில் பிளைன் போட்டு பாசிட்டிவ் ஐசோலேஷன் பண்ணிடுவோம். அதாவது வால்வு க்ளோஸ் பண்றது வந்து பாசிட்டிவ் ஐசோலேஷன் ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளைண்ட் போடணும். பிளைண்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஐசோலேஷன் ஆகும். ரெண்டாவது, ப்ராப்பர் கேஸ் டெஸ்டிங். இப்ப நம்ம எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் டெஸ்டிங் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை பொறுத்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஃபியூம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஃபியூம்ஸ்னால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பாத்தீங்கன்னா கேஸ் டெஸ்டிங் வந்து ஒரு இன்டர்வல், அதாவது உங்களுடைய கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் அட்டெண்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் சொல்றத இன்டர்வல்ல நம்ம வந்து கேஸ் டெஸ்டிங் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா. ரெண்டாவது, வியர் த டாக்ஸிக் கிளிப். அதாவது டாக்ஸிக் கிளிப் வந்து நம்ம வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா பிளான்ட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது நம்ம வந்து வச்சிருக்கணும். இது வந்து மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் ஒர்க் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து இதை வந்து வேர் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒன்ஸ் வந்து கேஸ் டெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, அதுக்குள்ளாடி அந்த அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் அட்மாஸ்பியரா கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த டாக்ஸிக் மீட்டர்னால நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் கிளிப் வந்து நம்ம வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் லைட்டிங். நார்மலா இந்த ஒர்க் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதுல வந்து 24 வாட்ஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு போர்ட்டபிள் லேம்ப்ஸை வந்து உள்ள வந்து கொண்டு வந்துருவாங்க. அதை வந்து உங்களுக்கு எந்த இது தேவையோ, அதாவது இப்போ நீங்க என்ட்ரன்ஸ் ஆகி போகக்கூடிய இடத்துல ஒன்று இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒர்க் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை லைட்ஸ் வேணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாபுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தருவாங்க. அப்புறம் அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒபே த சிஎஸ் ரூல். அதாவது கன்ஃபைன்ட் ஸ்பேஸுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபைன்ட் ஸ்பேஸோட ரூல்ஸ் வந்து மாறும். இதுல வந்து நார்மலா ஒரு இன்ஸ்பெக்ஷன் போறதா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு வெல்டிங் ஒர்க் நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலயுமே பேசிக்கா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேன்வே ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கிளீனிங் ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங் பண்ணிருப்பாங்க, அப்புறம் மேன்வே ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் ஐசோலேஷன், கேஸ் டெஸ்டிங், டாக்ஸிக் கிளிப், அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங், ப்ராப்பர் வென்டிலேஷன், இவ்வளவு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ். எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆக்சிடென்ட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அது போக பாத்தீங்கன்னா வந்து வெல்டிங் ஒர்க்கு, வேற எந்த மாதிரி ஒர்க் பண்ற போறோமோ அதுக்கு தகுந்த ஸ்பெஷல் பிபிஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கு வந்து என்னென்ன தகுந்த வென்டிலேஷன்ஸ் கொடுக்க சொல்றாங்களோ அதை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி பண்ணணும்.
ஓகேங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபைன் ஸ்பேஸோட ஹசார்டஸை எப்படி கண்ட்ரோல் மெஷர் பண்றதுன்னு சொல்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸோடைய என்ட்ரியோட ஓவர்வியூ மாதிரி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ் அட்டெண்டர் வந்து ஒருத்தர் இருப்பாரு. அந்த அட்டெண்டர்கிட்ட வந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய ஐடி கார்டை வந்து கொடுப்போம். கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள வந்து எப்படி போகணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லி தருவாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்டர் ஆகும். என்டர் ஆகிட்டு அவர் வந்து ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்கான சிக்னல்ஸ் பிளஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இவங்க சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து ப்ராப்பர் இன்டர்வல்ல வந்து நம்ம வெளியே வரணும். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி கண்டினியூஸா ஒர்க் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா சம் இன்டர்வல்ஸ் இருக்கும். இப்போ வந்து 3 மேன் பவர் அட் டைம்ல ஒர்க் பண்ணலாம். ஆனா வந்து 1 hour ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 1 hour ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேட்ச் வந்து உள்ள போய் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் அதாவது கன்ஃபைன் ஸ்பேஸ் அட்டெண்டர் வந்து என்ன சொல்றாங்களோ அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணும். அவங்களுக்கு வந்து யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏரியா இன்ஜினியர் இருப்பாங்க. அந்த ஏரியா இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியா வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு மேன் பவர் உள்ள அலோவ் பண்ணணும், எவ்வளவு மணி நேரம் அலோவ் பண்ணணுங்கிறத அவங்க வந்து ஆப்ரேஷன் டீம் பிளஸ் மெயின்டெனன்ஸ் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ், அதாவது கன்ஃபைன் ஸ்பேஸ் வந்து என்னங்கிறதுக்கான பேசிக்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ் அட்டெண்டரோட ஜாப் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க என்னென்ன செய்யணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள வந்து ஒர்க் பர்ஃபார்ம் பண்ண போறோம் வைங்களேன், நம்ம வந்து என்ன வகையான ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுவோம், அந்த ட்ரைனிங்க்கு என்னென்ன தேவைங்கிறத எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா. அது வந்து தனியா வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸா கன்ஃபைன் ஸ்பேஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குள்ள ஆன்சர்ஸ் தரேன். ரெண்டாவது என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது எனக்கு தெரிஞ்ச வீடியோ வந்துச்சுன்னா நான் உடனே போடுறேன். அப்படி இல்லைன்னா ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. வேடியோ வீடியோலாம் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.